தமிழா இழிவு நமக்கு உரிமை விளக்கு போற்று விடுதலை மீட்பாய் நாட்டை. ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த இடத்துல இந்த 2 மதுபான கடைகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தது. இங்க மதுபான கடைகள் திறக்க போறாங்க, அதற்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மண்ணில இருந்து ஒரு கட்சி எதிர்ப்பு குரல் கொடுத்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இங்க எவ்வளவு கட்சி இருக்கு, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அவங்களோட கூட்டணி வச்ச கட்சி, அவங்களோட கூட்டணி கொடுத்த கட்சி, இப்படி நிறைய கட்சி இருக்குது. அப்படி இருந்தும் கூட தொடர்ச்சியா இன்னைக்கு திறந்த பிறகும் கூட கடையை எப்படியாவது அடைக்கணும், அது மூடணும், அது மக்களுக்கு கேடு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பாதுகாப்பற்ற தன்மை உருவாக்கும் தொடர்ச்சியா நீதிமன்றம் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு காசு கொடுக்கிறது கூட நாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டு சொந்த பணத்துல எப்படி கட்சி நடத்துறோமோ அதே மாதிரி மக்களுக்கு சொந்தமா வழக்கு நடத்துறதுக்கும் எங்க சொந்த பணத்தை போட்டு நடத்தி இன்னைக்கு அதையும் மீறி இந்த அரசு இந்த மதுபான கடையை திறந்திருக்குது. இப்பவும் பாருங்க, கிட்டத்தட்ட இன்னைக்கு பாவூர் சத்தத்துல இந்த கடை உடைஞ்சிருமா உடையாதா, இருக்குமா இருக்காதா, மூடி வாங்கினா மூட மாட்டாங்களா? இப்ப மூடிதான் வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம எப்ப ஆர்ப்பாட்டத்தை மூடிட்டு போறோமோ அங்க கடையை திறப்பாங்க, அது வரைக்கும் கடையை மூடி வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு கட்சி இன்னைக்கும் கடையை மூட முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு கொஞ்சம் முயற்சியாவது பண்ண முடியுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாம் தமிழர் ஒரு கட்சியே கிடையாதுங்க, அதெல்லாம் சீமான் ஜெயிக்காத சீமானே இவ்வளவு தூரம் ஆட்டும் போது ஜெயிச்சவங்க என்னென்ன கழிச்சிருக்கணும். ஏன் இங்க அரசுக்கு தெரியாது? இந்த ஆளுகிற அரசு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லுச்சு, படிப்படியா நாங்க சாராய கடை குறைப்போம் சொன்னாங்களா, சொல்லலையா? இதே ஆட்சியில எம்பியா இருக்காங்களே முதலமைச்சரோட தங்கச்சி, அவங்க தானே சொன்னாங்க இந்த பக்கத்து மாவட்டத்தில் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஏன் இப்ப சாராய கடை திறக்கும் போது விதவை வரமாட்டாங்களா? பெண்கள் வந்துருவாங்களா? எப்படி பொம்பளை செத்து ஆம்பளை உயிரோடு இருந்துருவானா? ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி பேசுற பேச்சு 2 லட்சம் பேர் செத்து போனாங்க, கனிமொழி தான் சொன்னாங்களே. ஏன் அவரோட அண்ணன் தானே இந்த அப்பா ஸ்டாலின். நம்மனால இப்படி சொல்றான், அவங்க ரொம்ப அப்பன் அப்பன்னு சொல்ல மாட்டாருங்க, மகன் சொல்ல மாட்டாங்க, அப்ப அண்ணம்மா, இவன் மகன் தம்பிம்மா. நம்ம பாக்குற நமக்கு தான் பைத்தியக்காரனும், நம்மள எல்லாம் அவங்க அப்பன்னு கூட சொல்றாங்க. எந்த அப்பா குடிக்க வைப்பா, இல்ல எந்த அப்பன் குடிக்க வைப்பா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கடை, அந்த கடை வேண்டாம் என்று மக்கள் போராடுறாங்க, அந்த பகுதியில் இருக்க மக்கள் போராடுறான். நீங்க தான் குறைக்க முடிவு பண்ணிட்டீங்களே, படிப்படியா குறைக்க முடிவு பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு தனியாருக்கு மணமகள் மன்றம் கொடுக்கணும்? அக்கா கேட்டாங்களே, மணமகள் மன்றத்துக்கு அழகுநாச்சியான் பேர் வைக்கிற நல்ல ஆம்பளை கருணாநிதி மணமகள் மன்றம், ஸ்டாலின் மணமகள் மன்றம், உதயநிதி மணமகள் வையே. எங்க திறந்தாலும் உங்க அப்பா பேர் தானே வைக்கிறீங்க. பேருந்து நிலையத்தா அண்ணா பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், கருணாநிதி பேருந்து நிலையம். நூலகத்தை கட்டினா பெரியார் நூலகம், அண்ணா நூலகம், கருணாநிதி நூலகம். சாராய கடைக்கு கக்கூசுக்கு மட்டும் உங்க அப்பா பேர் வரமாட்டுக்கு, உங்க பாட்டி பேரெல்லாம் பேருந்து நிலையத்தை துறைக்கிறீங்க. 5 அம்மாள் மணமகள் மன்றம், நல்லா தான் இருக்கு பேரு. ஆனா சரியா தானே இருக்குது, வச்சிட வேண்டியதானே. இந்த பாட்டியை வைங்க, அப்பாவோட அம்மா மனைவியை வச்ச மாதிரி ராசாத்தி, அதுல வேற சந்தேகம் இருக்கு. 3 கடை திறக்கணுமே, தயாளுக்கு ஒண்ணு வைக்கணும், ராசாத்திக்கு ஒண்ணு வைக்கணும், பாப்பா ஒண்ணு வைக்கணும். அப்புறம் வச்சா கடவுள் 5000 கடையும் பத்தாது. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு சாராய கடை வேண்டாம் அந்த பகுதி மக்கள் போராடுவது குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசு அந்த கடையை மூடிட்டு விட வேண்டியதானே. நாம் தமிழர் கட்சி திறந்திருக்க 5000 கடையை மூடன்னு சொல்லி போராடலையா? அது எங்களோட விதியில இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது செலுத்துவங்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கூட எங்கெல்லாம் சிக்கல் இருக்குது, எங்கெல்லாம் மதுவால பிரச்சனை கிரைம் குற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அப்படிப்பட்ட இடத்துலயாவது அந்த கடையை மூடுங்க. குறைஞ்சபட்சம் அந்த கடையிலாவது மூடுங்க தானே கேட்கிறோம். ஒரு நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, கொடுத்த 80 லட்சம் ரூபாய் கமிஷன் இருக்கு பாருங்க, லஞ்சம். இந்த 3 கடை, 2 கடை, இன்னொரு கடை ஒண்ணு இருக்குது, 3 கடைக்கு இவங்க கொடுத்த இந்த 80 லட்சம் ரூபாய் இருக்கு பாருங்க. அமைச்சர்ல இருந்து எங்க இந்த பத்திரம் பாலாஜின்னு சொல்றாங்களா, அங்க இருந்து இங்க வரைக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க வரிசையா. வருவாய்த்துறையில இருந்து, டாஸ்மாக் துறையில இருந்து, கலால் துறையில இருந்து எல்லா இடமும் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த 80 லட்சம் ரூபாய் வேலை செய்யுது. ஏன்னா ஒரு நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்து அந்த வழக்குக்கு நீதிமன்றத்துல நிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு கடை திறப்பதற்கான முகாந்திரமே இல்லைன்ட்டான். இங்க டாஸ்மாக் வருதுன்னு அரசால ஒரு குறிப்பு இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறமும் வாரம் போய் மனு கொடுக்குறோம். போன வாரம் கூட கலெக்டர் மனு கொடுத்துருக்குங்க, அப்படி ஒன்னே இல்ல மதிவாளன். இங்க வீடே இல்லைன்னு சொல்லணும், அந்த மாதிரி அப்படி ஒன்னே இல்ல, அட்ரஸே கிடையாது, அப்படி கதவு நம்பரே இல்லைன்ட்டாங்க. எப்படா 4 நாள் ஆயிருக்கு, ராத்திரியோட ராத்திரியா கடை வரைக்கும் 10:30 மேல
அதுல பாருங்களேன், 10:30க்கு மேல 2 குவார்டர் எடுத்து வச்சு அங்க சாமி முடிஞ்ச மாதிரி சூடம்பத்தி வச்சு அதுக்கு வீரன் சூரன் பேர் வேற 2 சரக்கு படையல் போட்டு நீங்க நினைச்சு பாருங்க. 10:30 நைட்டு 10:30 மணிக்கு கடை திறக்கிற அளவுக்கு என்ன அவசரம்? எவன் தாலி எடுத்தான்? எவன் குடும்பம் நடுத்தர நினைச்சு வந்து எவன் என்னது? நீ நைட்டு 10:30க்கு திறக்கலாம் செத்து போறேன்னு சொன்ன அந்த பையன் எவன்? அந்த இளவரத்தவன் எவன்? ஏன் மறுநாள் காலையில 12 மணிக்கு கடை திறக்கலாம் பகல திறந்துருக்கலாமே. நைட்டோட நைட்டா திறந்து எப்படியாவது 2 பாட்டில வித்து பாத்தீங்களா மக்கள் எப்படி காத்து கிடந்தாங்க, நாங்க திறந்த உடனே வாங்கி குடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு காட்டல நாடு செத்து போயிடா? இல்ல பாவச்ச தொழில்கள் செத்து போயிடுறாங்களா? இல்லையே. அப்ப நீதிமன்றத்துல வழக்கு இருந்தும் கூட 4 நாளைக்குள்ள இத்தனை டிபார்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 13 டிபார்ட்மெண்ட் அனுமதி கொடுத்து ஒருத்தன் கடை திறக்க முடியும்னா கொடுத்த லஞ்சம் அப்படி வேலை செய்யுது. காசு தொட்டு வேலை செய்யுது. எல்லாருக்கும் பைசா போடுற விளைவு இந்த சொல்லணும். நம்ம நாய் மாதிரி உட்கார்ந்து கத்திக்கிட்டு ஒவ்வொருத்தருக்காக மனு கொடுத்துக்கிட்டு நம்ம சொல்லுவாங்க லீகலா வாங்க தம்பி, சட்டப்படி வாங்க, சட்ட போராட்டம் நடத்துங்க. நாங்க சட்ட போராட்டம் சட்டே இல்லாத அளவுக்கு போராட்டம் நடத்துறோம். நாங்க நடத்துற சட்ட போராட்டம், நீங்க சட்டத்தை கொஞ்சம் வரீங்களா? அரசு மக்கள்கிட்ட சட்டத்தை எதிர்பார்க்கிறது, அரசு சட்டத்தை மதிக்கிறா. சட்டமே மக்களுக்கு தாண்டா. மக்களை மிஞ்சி என்ன சட்டம் மயிர வேண்டி கிடக்குங்க? சட்டம் போடுவதே மக்களுக்கு தான், மக்களை காப்பதற்கு தான் சட்டம். மக்களை கொல்வதற்கோ மக்களை ஒழிப்பதற்கு சட்டம் கிடையாது. நீ சாராய கடை திறந்து மக்கள் பாதுகாப்பா வாழா எங்க சொல்லு? இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காவல் நிலையத்துல ஒரு திருட்டு வழக்கு பதிவு செய்யப்படும், ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்படும், ஒரு பாலியல் புண்ணியத்த வழக்கு பதிவு செய்யப்படும். 3க்கு என்ன காரணம் கேளுங்க. 4 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை இரவுல தூக்கிட்டு போயிட்டாங்க. எஸ்பி சொல்றாரு, என்ன சொல்றாரு? போதையில் இருந்தாங்க, அதான் நடந்துருச்சு சொன்னாரா இல்லையா? மாவட்ட காவல் கண்காணிப்பாளரா சொல்றாரு மது போதையில் தான் அந்த பெண்ணை கடத்தி விட்டார்கள். சொன்னாங்களா சொல்லலையா? அந்த கடையா என்னாச்சு? அந்த சந்துக்குள்ள ஒழிச்சு வச்சு வித்துக்கிட்டு இருக்கியா? நாம் தமிழர் கட்சிக்காரன் நம்பி பேரறிவாளம் போட்டு எல்லாரும் போய் அன்னைக்கு போய் பாட்டில எல்லாம் எடுத்து உடைக்கிறாங்க. இப்ப என்ன பாருங்களேன், அவ்வளவு நாள் அந்த சந்துக்குள்ள ஒரு சின்ன மினி பிராந்தி கடையை நடத்திட்டு இருக்காங்க. இங்க எவனுக்குமே தெரியல. அதை மூடனால நம்ம லீவா தவறணும். நீ யோசிச்சு பாரு, நாட்டுல சரிதான் சரியா நடக்கிற தப்பு நடக்கா தடுங்கயா, அதெல்லாம் எங்க வேலை கிடையாது. அப்ப எதுக்கு அரசு அதிகாரிகள், எதுக்கு மாவட்ட நிர்வாக வருவாய்த்துறை இங்க என்ன பண்ணுது? கலாத்துறைக்கு என்ன வேலை? எங்கெல்லாம் சாராய கடை கூட்டலாம், எங்க சாராயத்தை குறைப்பது உங்க அரசாங்கம் சொல்லியிருக்கு. அப்படி குறைக்கிறாங்க. எப்படி குறைக்கிறாங்க தெரியுமா? எங்கெல்லாம் வியாபாரம் இல்ல, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் குறையா எந்த கடையெல்லாம் விக்குன்னு பார்த்து அந்த கடையை கூட்டு போடுறது. உடனே அவங்க போஸ்ட் அடிச்சு எங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, 17 கடைகளை மூடி விட்டார், 18 கடைகளை மூடி விட்டார் அப்படின்னு கூட்ட நம்ம வாயில வந்து போட்டுறது. அங்கிட்டு மூடிட்டு இந்த பக்கம் மூடி மணமகிழ் மன்றம். இது என்ன? இது தனியாருங்க. தனியாருக்கு சரக்கு உங்க அப்பா தானே கொடுக்கா? தனியார் தனியார காட்சிக்கு வர கள்ளச்சாரத்தை கட்சி வைக்க என்ன தனியார் மதுபான கடலா அப்படின்னா காவல்துறைக்கு வந்து நிக்குது. எது காவல்துறை வந்து வேடிக்கை பாக்குது? அங்க ஏன் போக்கூடாதுன்னு சொல்லுது? தனியார் மதம் அடிச்சு உடங்க தம்பி, போயிட்டாங்க தம்பி அப்படின்னு விட்டுருக்கும்ல. சரக்கு கவர்மெண்ட் சரக்கு, நான் வித்தா கண்டுபிடிச்சிருவாங்க, நீ வித்தா நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன். எப்படி நேரடியா வித்தா பிரச்சனை ஆகி போயிடும். நீங்க இப்படி கூடி டாஸ்மார்க்ல 12 to 10 நாள் முடிச்சு வித்துருவான். இவன் 11 மணிக்கு தொடர்ந்து 12 வரைக்கும் வித்துக்கிட்டு இருப்பானே. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து 2 மணி நேரத்துக்கு பின்னாடி, அதுவும் ஒரு சில ஊர்ல 6 மணிக்கே சரக்கு கிடைக்குங்கிறான். ஏன்னா மனமகம் பண்றான். தொடர்ந்து காலையில சாப்பாட்டுக்கு உருவா தொடுற மாதிரி இவன் ஜனகதான தொடுறான். நாடு குட்டிச்சோரா மாறிக்கொண்டிருக்கிறது மதுபானத்தில் எல்லாரும் பேசுறான். ஆனாலும் மூடுவதற்கு முன் வர மாட்டேங்கிறான். இப்ப யாராவது மூடுவதற்கு பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரக்கு உங்களுக்கு காசு கொடுக்காம வந்துருப்பாங்க. வருவோம் மத்த கட்சிக்காரங்க பாருங்க, எல்லாருக்கும் பேசி நாம் தமிழ் மட்டும் கொஞ்சம் துட்டு போறோம்னு நினைக்க பேசுறாங்க. 2 நாள் கழிச்சு நமக்கு ஒரு வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டு வச்சுக்கோங்க, காசு கிடைச்சிருக்கு பாருங்க, அது அமைதியா போயிட்டாங்க. அப்ப எப்படி எவனும் போராட வந்துடக்கூடாது. எவன் போராடுறான் அவனுக்கு துட்டு கொடுத்தாச்சு. அவன் துட்டு வாங்கினா அதை பத்தி பேச்சு கிடையாது. வர்றவன் மேல அயோக்கிய பட்டம் கட்டுறது, அவனே தப்பானவன், காசுக்காக தான் பேசுறான் அப்படின்னு கட்டி விட்டா நம்மளால நம்பிடுவாங்க சொல்லி வெளியே போயிடும். நீ என்ன வேணான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அப்படி இப்படி என்ன வேணான்னு சொல்லு, கண்டிப்பா நாங்கள் இந்த கடையை மூடுகிற வரை எங்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டுட்டே இருப்போம். நீதி போராட்டம் நடத்துவோம், நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்துவோம், காவல் திருட்ட மனு கொடுப்போம், வருவாய் திருட்ட மனு கொடுப்போம், இங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம். எவ்வளவு நாள் தான் நீங்க பொய் சொல்றீங்கன்னு பாப்போமே. உங்க பொய் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா நாங்க பார்க்க போறோம்.
4 நாளைக்குள்ள அனுமதி, 4 மாசமா நாய் மாறி உங்க பின்னாடி அலையிறோம். கலெக்டர் ஆபீஸ்க்கு வர்றோம், எஸ்பி ஆபீஸ்க்கு வர்றோம், வருவாய் துறைக்கு வரோம், கலால் துறைக்கு வரோம், எல்லாம் விஏ வார எல்லாரையும் பாக்குறோமே. 4 மாசம் அலையிறோம். 4 நாள் எப்படா கைது போட்டீங்க? எப்படி கைது போட்ட? ஒரு வார்த்தை எங்களை கூட சொல்லிருக்கணுமா இல்லையா? நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, வந்துருச்சுங்க உங்க நீங்க சொன்ன பாவம் வந்துருச்சு, அனுமதி கொடுக்க போறோம், என்னன்னு பாத்துக்க, பேசணுமா வேண்டாமா? திருட்டு தரோம், விபச்சாரமா பண்ண போற, விபச்சாரமா பண்ண போற, அங்க சாராயம் விற்க போற, எதுக்கு திருட்டு தரோங்கிற? எதுக்கு ராத்திரி போய் கடை திறக்கிற? செஞ்ச நிமித்தி அனுமதி வாங்கிட்டு வந்து கடை விளம்பரப்படுத்தி நீ திறந்துருக்க வேண்டியதானே? உனக்கே தெரிஞ்சு நைட்ல யாருங்க வீட்டுக்கு வருவா? திருட்டு போய் தான் வருவான். நல்ல வாசல் வழியா வருவான், ஜன்னல் வழியா வருவான், திருட்டு போய் தானே வருவான். 10 மணிக்கு கடை திறக்கும் திருட்டு போய் தான் இருப்பானா? இல்ல பண்ண யோசிச்சு பாருங்க. அவன் பதில திறந்துருக்கணும்ல. எல்லா அனுமதியும் ஒரே 4 நாள் எப்படி கொடுக்கப்படுது? நீ போய் பாருங்க, கலெக்டர் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது வாங்கியிருக்காங்க, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. கலால் அதிகாரி கேளுங்க, அது வாங்கியிருக்காங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, யாருக்குமே எதுவுமே தெரியாது. நாங்க உடனே சரி பண்றோம், நீங்க பார்த்து பண்ணிடுவோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாம் செஞ்சிடறோம். இதே பேச்சு ரொம்ப ஏத்து பேசின்னு வச்சுக்கோங்க, வெளியே போங்க, நீங்க கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது, நீங்க வெளியே போங்க, அவ்வளவுதான். அப்ப யார்கிட்ட போய் பேச? மக்கள் தங்கள் உணர்வுகளை யார் இடத்தில் கேட்பது? ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மண்ணில் ஏற்படுகிற எல்லா தவறுக்கும் பொறுப்பான ஜட்ஜுங்க, அவர் நீதிபதிக்கு ஒப்பானவர், அவரே முடிவு பண்ணலாம். இங்க கடை வேணுமா வேண்டாமா? எதுக்கு என்ன கோர்ட்டுக்கு போக சொல்ற? எதுக்கு என்ன நீதிமன்றத்துக்கு அனுப்புற? நான் தேவையில்லாம இங்க 50,000 செலவழிச்சு நீ வழக்கறிஞரை பிடிச்சி நீதிமன்றம் போய் நீங்க நினைச்சா முடியுமா? நீ ஒரு நீதிபதி, இது வேண்டாம். அங்க போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் வச்சுட்டு, கைக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு, பால் குடிக்கிற பிள்ளைகள் வச்சு ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த கடை வேண்டாம், எழுதி அனுப்பு. கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப முடியல, நீ வேற விட்டு வெளியே வா, வேற இடத்துக்கு போயிரு, அவ்வளவுதானே. உண்மையை சொன்னா டிரான்ஸ்பர் தானே நான் உயிரை எடுத்துட போறாங்க. இந்த அரசுக்கு படிபடியாக நடந்து கொண்டால் அடுத்த மாதத்துக்கு வேற அடிக்க தூக்கி அடிப்பாங்க, உயிரை கொடுக்க மாட்டாங்கல்ல. மண்ணுக்கு மக்களுக்குமா உழைச்சா இந்த எங்க ஐயா இருந்தாருல சகாயன்னு, வேலை பார்த்த 23 வருஷம், தூக்கி அடிச்சது 27 இடத்துல, பெருமையா இன்னைக்கு பேசுறோம்ல. அது மாதிரி இந்த கலெக்டர் பேசிட்டு போறோம். எதுக்கு ஒரே இடத்துல படுத்து கிடக்கணும் 10 வருஷம்? ஏன் படுத்து கிடக்கணும்? ஒரு அதிகாரி ஒரே இடத்துல இருக்காருனால பிரச்சனை தான். அப்ப அங்க கரெக்டா இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கல. தேர்தலுக்கு 3 வருஷம் ஒருக்கா மாத்திக்கிட்டே இருக்காங்க, எப்படி 6 வருஷம் 7 வருஷம் இருக்காது? கேள்வி வருமா வராதா? ஒரு சாரா கிடங்க. அது மாதிரி 2ல 1 அப்படியே 1 பக்கம் அப்படியே போக வச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கூடி ஒண்ணு தொடர்ந்து. இப்ப இது என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, இல்ல அது அனுமதி ப்ராப்பரா வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லாமே அதெல்லாம் சரியா இருக்குது. எப்படி சரியா இருக்கும்? ஒரு கதைக்கு எதிர்ப்பு இருக்கிற போது உண்மையிலே சம்பளம் வாங்குற மக்கள் வரி பணத்துல இவங்க சம்பளம் வாங்கியிருந்தா, இந்த கலால் அதிகாரி அன்னைக்கு வாய்களே வந்து பேசுறாங்க போராட்டத்துல, நீங்க அனுமதி இல்லைன்னு வாங்கிட்டு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால, நீ மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கியிருந்தா இவ்வளவு போராட்டம் நடத்தி உங்களுடைய எத்தனை மனு கொடுத்துருக்கோம், எங்கிட்ட கூப்பிட்டு பேசிருக்கணுமா வேண்டாம்? இந்த துறை எப்படி தெரியல, மது விலக்கு துறைக்கு ஒரு அமைச்சர் பேர் பாருங்க, மது விலக்கு. உண்மையிலே மது விற்பனை துறை அமைச்சர் வச்சிருக்கணும் செந்தில் பாலாஜிய. இவங்க பேரு மது விலக்கு, ஆனா விக்கிறது இந்த வருஷம் எவ்வளவு விக்கணும், அடுத்த வருஷம் எவ்வளவு விக்கணும், அது செந்தில் பாலாஜி ஒரு வெடிக்கு மேல. வருஷம் எந்த கடையில அதிகமா விற்பனை ஆகுதோ அவருக்கு அவார்டு வேற. அடே அப்பா, நாட்டை தூக்கி நட்டுக்கு நிப்பாட்டுறதுக்கு அவார்டு. இதெல்லாம் போய் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம முடியாதுங்க, இதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தெரு விபச்சார வெடி திறந்துட்டியா? எந்த நாட்டு நடக்காது, எந்த நாட்டுல இல்லாது, எங்க பார்த்தாலும் பாலியல் பலாத்காரங்களா ஓடிக்கிட்டே இருக்கு, அதுக்கு பிரச்சனை இல்லாம போயிருக்கு அப்படின்னு வச்சிருவாங்க. எனக்கு போய் நிக்கிறது இவன் ஜெயிலெல்லாம் ஜரி வந்துகிட்டே இருக்க முடியுமா? ஆட்சியில வந்துட்டா கொம்பு படுத்துருமா? ஆட்சிக்கு வந்ததுனாலயே இவர்கள் செய்வதனாலே அவர் அதிகாரிகள் இவங்க எல்லாம் சரியானவர்கள் நாங்க ஏற்றுக்கொள்ளணுமா? அதிமுக ஒரு எதிர்கட்சி இருக்குதா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியா வசதிக்கிட்டு போறாரு, அவர் கண்ணுக்கு தெரியல? தமிழ்நாட்டில் எத்தனை புதிதாக மதுபான கடைகள், தனியார் மதுபான கடை திறந்திருக்கா, இந்த மாதிரி மணமகள் மன்றம் திறந்திருக்காரு, நீ தெரியுமா தெரியாதா? ஏன் போராட்டம் நடத்துறது இல்ல? இன்னைக்கு கூட்டணிக்கு அலைகிறாய்கிற ஒவ்வொருத்தரும், நானும் கட்சி வச்சிருக்கேன், நானும் கட்சி நிக்க வேண்டியதானே? மக்கள் குடிச்சு சாகுறான், நடுவீதியில கிடக்குறான், அவன் பிள்ளை பெரியவங்களை விடுங்க. பள்ளி குழந்தைகள் குடிக்க ஆரம்பிச்சாங்க, பள்ளி குழந்தைங்க 10வது வரைக்கும் சாராயம் எடுத்துட்டு போய் நிக்கிறான். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் பாருங்க, கத்தி எடுத்துட்டு போய் நிக்கிறான், அருவாள் எடுத்துட்டு போய் நிக்கிறான், எல்லாம் போதெல்லாம் நிக்கிறான். தெளிவா வருத செய்தியில ஒரு 10வது மாணவன் சரக்கு எடுத்துட்டு போய் நிக்கிறான். ஒரு தடவை கூட சொல்ல வந்தாரு, யாருன்னா ரயிலு கிடைச்சா பெயிலு அப்படின்னு, போனா ஜெயிலு அப்படின்னு பேச பாருங்க. இதை விட இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளுக்கு மனசுல குறைஞ்சபட்சம் நம்ம பகுதியில சாராயக்கடை எல்லாம் பாத்துக்குவோம்,
அப்படின்னா அவன் நினைக்கணும்ல. கமிஷன் எத்தனை கடை வராம திறந்துக்கா, எனக்கு எவ்வளவு கொடுப்ப மாசம், இதுல இவ்வளவு எல்லாம் வரப்பதான் நான் ஒன்றிய செயலாளரு, நான் மாவட்ட செயலாளரு, நான் நகர செயலாளரு, நான் கிளை செயலாளரு, நான் இங்க இருக்கிற கவுன்சிலரு, நான் பஞ்சாயத்து தலைவரு, நான் ஒன்றிய கவுன்சிலரு, நான் மாவட்ட கவுன்சிலரு, நான் எம்எல்ஏ, நான் எம்பி, இவனை எல்லாம் பொறுப்பு வந்தது எதுக்கு? மக்களுக்கு உழைக்கலாம். எங்க கல்குவாரி இருக்கு, எங்க மண்குவாரி இருக்கு, எங்க மணல திருடா, எங்க இந்த மாதிரி சரக்கு விற்க, எவன் கஞ்சா விற்கிறான், எவன் இது அப்படி என்னென்ன திருட்டு முள்ள மாதிரி தரம் பண்றான், அவன் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு கமிஷன் மட்டும் வாங்கி வச்சு பெருமை மித்திருக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் போட்டு வந்துட்டு என்னையும் மாதிரி என் போட்டா மாதிரி ஊர் முழுக்க பிளக்ஸ் வேற வெக்கமே இல்லாம தூக்கப்பட்டு சாக வேண்டியதானே. நாட்டு வாக்களித்த மக்களை குடியார மாத்தி அவனை சாவடிச்சுட்டு நீ எல்லாம் அந்த படத்துல உயிரோடு இருக்கணுமா? கேப்பார்ல கேப்பார்ல. இதுல ஒரு கேள்வி கேட்ட உடனே முட முடியாதுங்க. கை கிடுக்கு நடி செத்து தொலைற உதவி உனக்கு என்ன செய்யுது? உனக்கு இந்த குடியார இருந்தா தான் இவன் ஆட்சிக்கு மறுபடியும் வர முடியும். அவன் தான் தேர்தல் நேரத்தில் 500 ரூபாய் கொடுத்தாலும் ஓட்டு போடுவான், 1/4 கோடி கொடுத்தாலும் ஓட்டு போட்டுருவான். சரி சரக்காது ஒழுங்கா ஒதுக்கலாம். முன்னாடி கோட்டு குடிச்சாலும் குப்பரை ஒழுங்கு கிடந்தா இப்ப புல் அடிச்சு நட்டுக்கே நிக்கான். கேட்டா சப்புன்னு இருக்கு, சாடி தண்ணி மாதிரி இருக்குங்கிறான். என்ன இருக்குன்னு எடுத்து பாருங்க. எதுக்கு? கோட்டர் குடிச்சத ஒழுங்குச்சான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு வருமானம் வராது. நான் எங்க அண்ணன் சொல்லிட்டு போனார்ல, இவ்வளவுதான் இலக்குன்னு வச்சிருக்கான், நம்மளால இவ்வளவுக்கு ஏறி நிக்கான். அவன் இலக்கை விட அதிகமா குடிக்கிறான், 25% அதிகமா குடிக்கிறான். என்ன அர்த்தம்? போதைக்கு அவ்வளவு தூரம் அடிமையாகிறான். அதுவே பழக்கமாயிருச்சு. முன்னாடி எல்லாம் பொண்ணு கொடுக்க போகும்போது மாப்பிள்ளை சுத்தமா தண்ணி அடிக்க இருக்கான்னு கேட்பாங்க. இப்ப அப்படி ஒரு கேள்வியே கிடையாது. ஏன்னா குடும்பத்தோட குடிக்கிறாங்க அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அதுல அப்படி எல்லாம் கேட்டா ஒருவேளை கல்யாணம் முடிக்க முடியாது. சோறு கறிச்சோறு வைக்கும் போதே பாட்டு வைக்க, தண்ணி பாட்டுல மாதிரி சரக்கு வைக்கிற மாதிரி ஆகி போச்சு. எல்லாமே அது சோறு மாதிரி ஒரு உணவாகி போச்சு சாராயம். எவனாவது இப்ப எல்லாம் அடிக்கிறேன்னு சொல்லுங்க, என்னடா 30 வயசு குடிக்கிறேங்கிற மனுஷனா என்ன வேணும் கேட்டா நம்மளைய அந்த அளவுக்கு மானம் கட்டதனமா கொண்டு வந்துட்டாங்க. சாராயத்தை ஒரு உணவு பொருளாக மாற்றி பனைமரத்துல கல் இருக்குது அதை குடிக்கிறான்னா அது விஷம், அது போதைங்கிறான். ஏன்னா பனைமர போதையை விட சாராய போதை கம்மியா? இவன் கடையை மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன கண்டுபிடிக்காது தெரியுமா? கட்டிங் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறான். ஏன்னா பாதி ரூபாய் எவ்வளவு 50 ரூபாய் இருக்கும் கையில, அந்த இன்னொரு 50 ரூபாய் கிடைக்காம அவன் ஒவ்வொருத்தந்தா பிச்சை எடுக்கிறத பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு அப்படியே வயிற்றுல இருந்து மனசு வரைக்கும் எரியுதான். ஐயோ நம்ம நாட்டு குடிமக்கள் எல்லாம் இப்படி பிச்சைக்காரர்களாக மாறுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் ஊத்தி கொடுக்க போறாங்களா? அதுல நீங்க எப்படி பிச்சை எடுக்காம கையேந்தாம அப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு கட்டி வாங்கி குடிச்சு நாட்டுக்கு செத்து போயிருங்க அப்படின்னு கட்டிங் கொடுக்க போறாங்க. கடையை மூடுற நாய் கட்டிங் பத்தி பேசலாமா? ஓட்டு கட்டு வரும்போது நான் கடைய மூடன் வாயிலியாம சொன்ன சோத்துல உப்பு போட்டுதானே திங்கிறீங்க திமுக காரன், மாவட்ட செயலாளர் உப்பு போட்டுதானே திங்கிற, அமைச்சர் உப்பு போட்டுதானே திங்கிற, செந்தில் வயிறுல சோறு திங்கிற. இந்த கடையில 10 ரூபாய் வாங்கி புறப்படுறது இந்த பொழப்புக்கு நாட்டுக்கிட்டு சாவலாம். ஒரு நாட்டு மக்களுக்கு சாராய கடையை திறந்து வைக்கிற நீ நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்னு திறந்து வைக்க தெரிஞ்சா? கல்வியை கடை இலவசமா உன்னால கொடுக்க முடிஞ்சா? மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா கொடுக்க முடிஞ்சா? படிக்கிற பிள்ளைகளுக்கு எங்க அக்கா சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல சுகாதார வளாகத்தை கட்ட முடிஞ்சாயா? கக்கூஸ் கட்ட முடிஞ்சாயா? அதுக்கு நிதி ஒதுக்க முடியல. ஏன் நிதியை எதற்கு ஒதுக்க முடியல? இதுக்கு மட்டும் உடனே ஒதுக்கி உள்ளதில்லை. கேட்டா என்னடா ஆட்சியில் என்ன பண்ணுங்க, 4 பேருந்து நிலையத்தை கட்டினேன், 4 சிண்டெக்ஸ கட்டி வச்சேன், 4 உயர்மின் கோபுரத்தை கட்டின முதல் நாள் எரியுது அந்த லைட்டு. அதுக்கப்புறம் முதல் 5 வருஷம் எரிய மாட்டேங்குது. அது 4 கூட்டம் மட்டும் மொத்தத்துக்கு எரியவே மாட்டேங்குது. 7 தடவை நிமிந்து போகுது. யோசிச்சு பாருங்க, எது ஒன்றையாவது சரியா செய்ய முடியுதா? நீங்க நினைச்சுட்டே இருங்க, இவங்க என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. நாங்க அப்படிதான் இருப்போம் பொறுமையா. ஏன்னா தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க சட்டத்துக்கு உட்பட்டே நடந்து பழகி இருக்கோம். எதுனாலும் சரியா பேசணும், நீதிக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்களும் பக்கத்துல பாத்துட்டு தான் இருக்கோம். நாகர்கோவில் என்ன நடக்கு, திருப்பூர்ல என்ன நடக்கு, கோயம்புத்தூர்ல என்ன நடக்கு, செங்கோட்டையில எல்லாம் பார்க்கதான் செய்யறோம். வேண்டான்னு நினைக்கிறோம், நீதியின்படி போவோம். இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பாங்கன்னு நம்புறோம். அந்த ஒத்துழைப்பை அவங்க கொடுத்தா நல்லது. நான் திருப்பி சொல்றேன், தமிழ் இங்க தென்காசி மாவட்டத்துக்கு எல்லா கடையும் மூடுன்னு நாங்க வரல. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க கடையை மூடுன்னு நாங்க வரல. புதிதா திறக்கிற இடங்களா இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஏற்கனவே இருக்க கடையினாலே உங்களுக்கு முடியல. காவல்துறை பாருங்க, தனியா போய் கூப்பிட்டு கேளுங்க, ஸ்டேஷன்ல இருக்க வேலையை பார்க்க முடியல. இவங்க சாயங்காலம் குடியாரண்ட பிரச்சனை பண்றது பெரிய விஷயம் இருக்கு. கடையில வச்சுக்கோங்க, காவல்துறை நிம்மதியா இருக்கும். அப்ப உங்களுக்கு இருக்க சிக்கலை குறைக்கிறதுக்கு தான் நாங்க வழி பார்க்கிறோம். புதுசாதான் கடை தரக்கூடாதுன்னு சொல்றோம். புதிதா திறக்கிற கடைகளுக்கு அனுமதி மறுங்க. ஏற்கனவே எங்களுக்கு இலக்க வச்சதோ கூட போதுன்னு சொல்லி வருத்தப்படுறல. ஏங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒண்ணுதாங்க ஒரு வழியாங்க. வீட்டுல 1000 கஷ்டம் இருக்குங்க, 1000 கஷ்டம் இருக்குதா?
இப்படித்தான் அப்படின்னு வாழ்ந்தா அது வாழ்க்கை கிடையாது. இப்படித்தான் அப்படின்னு வாழணும். எப்படின்னு வாழ்ந்துட்டா வாழ்க்கைனா என்ன ஆயிரும்? காசு வேணா என்ன வேணாலும் பண்ணிட்டு அது வாழ்க்கையா? நம்ம வீட்டுல அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா பக்கத்து வீட்டுக்கார மதிப்பா காரி மூஞ்சில தூள் துப்பிட மாட்டான். ஒரு அரசன் ஒரு வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு மானத்தோட வாழணும்னு நினைக்கிறோம், நல்லபடியா உழைக்கணும், மத்தவங்க பார்க்க மதிக்கிற அளவுக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அரசாங்கம் பக்கத்து மாநிலம் எல்லாம் காரி துப்பாது. நம்மள இந்த பக்கத்து மாநிலம் கேரளா சாராய கடை தான் வச்சிருக்கான். அவன் பில்லு கொடுக்காங்க, சிஎஸ்சியோட பில்லு கொடுக்கான். நீ கொடுக்கியா? உன்னால அதாவது முடியுதா? ஏமாத்துல களவாணித்தனம் பண்ண மாதிரி கொடுக்க முடியுதா? அதுவும் கொடுக்க தெரியல. அவன் படித்தவங்க அதிகமா இருக்க மாநிலம், நம்மளை விட பாதி கூட விற்க மாட்டேங்கான். நீ அவனை விட 2.5 மடங்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்ப படிச்சவ அதிகம் இருக்க மாநிலம், நீ குடிச்சவ அதிகம் இருக்க மாநிலம் மாத்தம் தானே முடிவு பண்ற. இதுல எங்க ஆட்சியில வந்தாங்க ஜிடிபில இவ்வளவு கூட்டிட்டோம், நாட்டுல கல்வியில நாங்க இவ்வளவு என்னத்த கல்வியில உயர்ந்துட்டீங்க? கல்வித்துறை யார்கிட்ட போய் கொடுத்துருக்க? உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஸ்வரர் கொடுத்துருக்க. அப்ப அங்க கூட்டி கூட்டி கொடுத்தா தானே அவங்க கமிஷன் அடிச்சுக்கிட்டே இருப்பா. 2 துறைக்கு தான் நிதிங்க, ஒண்ணு பள்ளி கல்வித்துறை, ஒண்ணு விளையாட்டுத்துறை. ஏன்னா சொந்த மகன் வந்த மகன் 2 மகன் இருக்காங்க. அவங்க துட்ட கொடுத்து ஆட்டையை போட்டுக்கிட்டே இருக்குது. பெருமைக்கு பேசுறது, நாங்க கல்வித்துறைக்கு 46,000 கோடி, விளையாட்டுத்துறைக்கு நாங்க இவ்வளவு கோடி. இந்த ஒரு மலையை ஆட்டையை போட்டு அது விளையாட்டு மைதானம் தேவையா? உதயநிதி பேர்ல அங்க ஒண்ணு வச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு மலையை மொத்தமா ஆட்டையை போட்டு அதுல மானு விலங்கு கரடி எல்லாத்தையும் அடிச்சு எடுத்து அது மொத்தம் முடியும். இப்ப பாருங்க, இங்க பக்கத்துல ஆலங்குளம் பக்கத்துல சோலார் மில்லுன்னு சொல்லி அங்க ஒண்ணு ஒரு மனுஷன் எத்தனை இதுக்கா பேசுவான்? மக்களை நிம்மதியா இருக்க விடுறீங்களா? வாக்கு செலுத்தி வரி செலுத்துகிற மக்களை உங்க வாழ்க்கையில வாய்க்கரிச்சு போடலாம் கூட வாழ விடுங்க. அவன் எப்ப பார்த்தாலும் போராட்டம் வந்து நின்று அவன் குடும்பத்தை எப்ப பாக்குறது, அவரோட வாழ்வை எப்ப சேமிக்கிறது? பொதுமக்களை நிம்மதியாக வாழ வைக்கிறதா. ஒரு ஓட்டு கொடுங்க, உங்க வாழ்க்கையை நம்ம சுபிச்சமாக சொல்றல. பாலாறு தேனாறு ஓடும், அப்படியே நம்ம சிங்கப்பூரா மாத்திரும். நீங்க ரோட்லயே சோத்த போட்டு திங்கலாம். என்னென்ன பேச்சு பேசிருக்கீங்க? ஏண்டா ரோடு அப்படி பார்க்க அப்படியா இருக்குது? பாலாறு தேனாறு ஓட வேண்டாம், ஒழுங்கான ஆத்துல தண்ணியாவது ஓடு. ஆறு இருக்கா? முதலீரா ஆறு இருக்கா? ஆத்துல இருக்கா? அத்தனை மணி அள்ளி ஆறே இல்லாம பண்ணிட்டீங்க. குடிக்கிற தண்ணி இங்க போகுது, பல இடத்துல சிக்கலுங்க. குடிக்கிற தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, சாராய கடைக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. அடிக்கிற தண்ணிக்கு அங்கங்க கடை திறந்துட்டு. நான் உறுதியா சொல்றேன், சும்மா பேசிட்டு போயிருவோம்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பா இந்த அரசு அங்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு திமிரா நீங்க முட்டலாம். எங்க அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான், முட்டுக்கு எதிர் முட்டுதான். எப்படி நீ பேசலாம் நாங்க பேசுவோம், நீ திறந்துட்டல அதை நாங்க மூடுவோம். அது எப்படி என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம், மூடுவோம். கண்டிப்பா இந்த கடையை மூடுவோம். நீ 11 மணிக்கு எப்படி விளக்கு வச்சியோ, இன்னொரு 11 மணிக்கு முக்காடு வச்சு நீ வீடியோ போடுற அளவுக்கு கண்டிப்பா நாம் வச்சு செய்ய, அது செய்யாம இருக்க மாட்டோம். பேரு அழகு நாச்சியார். என்ன பாத்தீங்களா, நம்மளோட தலைவர்கள், நம்மளோட மூத்தவங்க, இவங்க எல்லாம் பெருமைப்படுத்தி நம்ம பேர் வச்சுக்கிட்டோம்னா, இவன் சாராய பாட்டில் வீரன் சூரன். அப்ப நாளைக்கு நம்ம பிள்ளைகிட்ட அடிச்சு இந்த மாதிரி நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் ஒரு வீரன் இருந்தார் அப்படின்னா பாட்டுறாப்பா அப்படின்னு கேட்பாள் அவன். ஏன்னா வீரன் தான் கோட்டருக்கு பேர் வீரனாடா. கோட்டர் முடிச்ச முதல் நடக்க முடியாம நட்டுக்கு நிக்க முடியாம அதுக்கு பேர் வீரன். வீர உள்ள வர 2 மடங்கு வரணும்ல வர எங்க வரும்? பொண்டாட்டி தான் வரும். பொண்டாட்டி அடிக்கும் போது வருது, பிள்ளைய அடிக்கும் போது அடுத்த வட்டம் மடங்கி படுத்துக்கிறது. யோசிச்சு பாருங்க, சரக்குக்கு பேரு வீர, அந்த கடைக்கு பேரு நம்ம தமிழ் தலைவர்களோட பேரை கொண்டு பாக்குறது நாச்சியாரு. நாளைக்கு என் வீட்டு பிள்ளைக்கு நான் அழகு நாச்சியாரு. எங்க அப்பா தமிழ் பேர் வைங்க, தமிழ் பேருன்னா வீட்டு பிள்ளைக்கு ரோசி போசின்னு வைக்க வேண்டியது. சாராய கடைக்கு பேரு அழகு நாச்சியாரு. அது நாளைக்கு இந்த பேர்லாம் சொல்லி தமிழ்ல எப்படி பேர்லாம் இருக்கு பாருங்க, அழகு நாச்சியார் ஒரு பேர் இருக்குன்னா அது ஒயின் ஷாப் பேர் தானப்பா அப்படின்னு அது திருப்பி கேட்கும்ல. தமிழ் தலைவர்களை தொடர்ச்சியா இழிவுபடுத்துறது. இவன் இந்த பேர் வச்சாதான் உனக்கு அனுமதி கொடுப்பேன்னு இவன் எழுதிவான். அவனே ஒரு 100 பேரை எழுதி வச்சிருக்கானா, இதுல இருந்து நீங்க ஏதாவது பேரை தேர்ந்தெடுக்க. அதனால தென்றல் முல்லை மருதம் பேர் பாருங்க. இந்த பெண்கள் உங்களுக்கு வச்சு கொடுத்தாங்க அதை அப்படியே போய் சாராய கடைக்கு வைக்காங்க. ஏன்னா பொம்பளை தானே பாதிக்கப்படுறது. அதனால எப்படி அவன் வீட்டு புருஷனை குடிக்க வைக்க வேண்டியது, அந்த அதே முல்லைன்னு ஒரு குழுவை நடத்த வேண்டியது. அங்க வட்டிக்கு வாங்க முல்லை அங்க மணவில் மண்டலத்துல போய் சரக்கு அடிக்க. தென்றல் குழுல வட்டிக்கு வாங்க பொண்டாட்டி, புருஷன் தென்றல் மணவில் மண்டலத்துல போய் சரக்கு அடிக்க. அப்படி ஒரு ரைமிங்கா கொண்டு வராங்க. எதெல்லாம் இப்ப என்ன வேலை பாருங்க. ஒரு அரசு கூட்டி ஒரு சாதாரணங்க ஒரு கடன் மூடுறதுனால ஒருமே கெட்டு போறது. இன்னும் வருமானம் வருதுக்கு எவ்வளவு வழி இருக்குது. ஆத்து மணல் திருடாமல் பண்ணா அவங்களுக்கு வருமானம் வருது. மலைகளை உடைக்காம காத்தவங்களுக்கு வருமானம் வருகிறது. மரங்களை வெட்டாமல் பாதுகாத்தவங்களுக்கு வருமானம் வருது. இன்னும் பனைமரம் ஒண்ணு ஒட்டு வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கம் மட்டும் வளர்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க,
அடேங்க அப்பா 7 இருக்கு பாருங்க இளங்க. எங்க தலைவர் பிரபாகர பனைமரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நாடை வைத்து போராடுறதுக்கு பொருளாதாரம் உண்டு பண்ணாரு. அவ்வளவு பொருளாதாரம் இருக்குங்க. மேல இருந்து கீழே வரைக்கும், கீழே இருந்து மேல வரைக்கும் ஒவ்வொரு பொருளையும் காசு. அந்த மரம் தேசிய மரம், நம்ம தமிழ்நாட்டோட மரம். அதை கூட வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுல காசு வரும்னே தெரியாம சாராயத்துலதான் காசு காசுன்னு சொல்லி இந்த சாராய கடை திறந்து எங்கள் மக்களை சாகடிக்கிற இந்த அரசை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இந்த கடையை திறந்தவன், இந்த கடைக்கு உறுதுணையா இருந்தவன், இந்த காசை வாங்கின எல்லாரும் ஒருத்தர் உள்பட மாட்டீங்க. நான் சாக விடுறேன். ஒண்டாட்டி உள்ள எதுவும் வழங்காது. நீ மருத்துவமனையில செலவழிச்சே நான் செத்து போயிருவாரு. நீ அப்படிதான் போறேன். நான் கடையை 3 நாளும் 3 நாளாக போறேன். ஏன்னா இவ்வளவு பேர் நின்று இத்தனை போராட்டம் நடத்தி கை குழந்தையோட ரோட்ல உட்காந்து பிள்ளைக்கு பால் கொடுக்காம கூட மத்தியானம் வெயில் இன்னைக்குனாலும் இப்படி மழை மாதிரி இருக்கு. அன்னைக்கு வெயில், அவ்வளவு வெயில உட்காந்து போராட்டம் இருந்த மக்களை கொஞ்சம் கூட நினைக்காம வேற போய் தோற உனக்கு காட்டு பகுதிக்குல குடிக்கிற நாய், சாவுற நாய் எங்கனால வந்து குடிச்சிட்டு போறா நடு ஊருக்குள்ள தோணுமா? பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல, இங்க காய்கறி மார்க்கெட் பக்கத்துல இடத்தை தேர்ந்தெடுக்காங்க இவங்க. குடிக்கிற நாய் எங்கனாலும் தேர்ந்து வந்து குடிக்க போறா. அது அது என்ன சொல்றது? எதுக்கு பக்கத்துல பள்ளிக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது, மருத்துவமனை பக்கத்துல இருக்கக்கூடாது, கோயில் பக்கத்துல இருக்கக்கூடாது, அங்கதான் கொண்டு போய் வைக்கிறது. கேட்டா மெயின் கேட் அங்கிட்டு இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா 900 மீட்டர். இது பின்வாசல், அதனால தடக்கல கிடையாது. என்னென்ன உள்டா என் பள்ளிக்கூடத்தை மூடுற தொடக்கிறதுக்கு அரசு ஆரம்ப பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுல 300 பள்ளிக்கூடம் முடிக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் புதுசா பள்ளிக்கூடம் தொடக்கிறதுக்கு வேலை பார்த்துருக்காங்களா? கேட்டா என்ன சொல்றாங்க? குழந்தை நிறைய வந்து சேரல, குழந்தை நிறைய வந்து சேர. டேய், பிள்ளைங்க படிக்க வந்து சேரணும்னா படிக்க வந்து சேர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்க வேண்டியது அரசு. பள்ளிக்கூடத்தை மூடுறவன் அரசு கிடையாது. குடிக்கிறவன் அதிகமா தான் குடிக்க விடும். இவனே சாராய கடை திறப்பானா? மாவட்டத்துக்கு மாவட்டம் இந்த குடிநோயிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு இல்ல ஊத்தி கொண்டு நீயே, அதை கழுவி விடுறது நீயா, இல்ல எப்படி தொடக்கிறது நீயா? இவங்களே குடிகாரன் ஆக்குவாங்களாம், குடி நோயாளி ஆக்குவாங்களாம். குடி நோயிலிருந்து அவரை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு இது என்ன? யார் வீட்டு காசுல? யார் வீட்டு காசுல? அப்ப மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இங்க இருக்க எந்த கட்சியும் எடுத்து பேச மாட்டான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க கூட கூட எவனும் வர மாட்டான். ஏன்னா அவன் ஆட்சி வந்துருச்சுன்னா கமிஷன் அவனுக்கு வரும். இந்த சாரா கடை அவனுக்கு வந்து சேர்ந்துடும். இன்னும் 2 சாரா கடை அவன் ஆளுக்கு திறந்து இருப்பான். உண்மையிலே சாரா கடை எதிர்த்து ஒரு கட்சி பேசுறதா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணில் தமிழ்நாடு முழுக்க பேசும். இவன் சொல்ற மாதிரி வளராது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப என்ன தெரியுமா? நாம் தமிழரை பார்த்து பயம் வந்துருச்சு. என்னடா வளராது வளராதுன்னு சொல்லி பார்த்தா டிவியில பேச விடாம பண்ணி பார்த்தோம், பேரவே உச்சரிக்காம பார்த்தோம். ஸ்டாலின் சீமான்ங்கிற பேரே தெரியாதுன்றவாரு. அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடுவாங்க, சீமான் கூட மாட்டாங்க. என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்கீகரிக்கப்பட்ட அமைதி கட்சி தான் கூட்டம் நடத்துவாங்க. இப்ப அங்கீகாரம் பெற்றுச்சு, இப்பயும் கூப்பிட மாட்டாங்க. என்னன்னு சொன்னா எம்எல்ஏ இருக்க கட்சியை மட்டும் தான் உள்ள விடுவாங்க. அடுத்த எம்எல்ஏ வருவேன் 2026 எம்எல்ஏ வருவேன். நீ அப்ப அமைச்சரா இருக்கவரை மட்டும் தான் உள்ள விடுன்னு சொல்லு. அடுத்த ஆட்சியாகி உள்ளே உள்ள விட பண்றோம். அப்படிதான் வந்து சேரும் பாரு. ஏன் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு கட்சி தலைவர் அதான் நீங்க சொல்ற ஜெயிக்காத கட்சி. நீங்க என்னைக்குமே சொல்றீங்க ஜெயிக்கவே ஜெயிக்காது, நீங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்கவே முடியாது. அப்புறம் நம்பி விட வேண்டியதுதானே. ஒரு கேள்வி சீமான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எனக்கு நிருபர் கேள்விக்கே பத்திரிகை பல திருப்ப வேண்டியிருக்கு. எழுதி கொடுக்கணும், சரியா எழுதி கொடுக்கலாம். இவன் முதல் கேள்வியை கேட்பான்னு முதல் 10ஆம் கேள்வியை கேட்கான். இவர் என்ன மாத்தி இது இப்ப கேட்க வேண்டிய கேள்வி கிடையாது. நீங்க சொல்ல வேண்டியது பதில் மரணாட்சி கிடையாதுங்க. புரியுதா? அவன் எப்படி கேட்பான்? நீ எழுதி கொடுத்து கேட்கறது அவன் எது கேள்வி கேட்கணுங்க. செட்டப் பண்றது நீங்க நம்மால் தானே. நீங்க அந்த கருப்பு நம்மால் மேத்தர் வெளியே வச்சு கணக்கு பாக்குறது கேட்டு அவர் தான் கேள்வி கேட்டாரு. அவரை உடனே பிடிச்சி யாரு யாரு எப்படி கேள்வி எது கேள்வி கேட்டார்? இவர் எதிர்கட்சியா இருப்பாரா? இவர் சேர் வந்து வந்திருப்பாரா? அவர் அந்த டிவில ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர்கிட்ட பயப்படாம பேச முடியல. 10 நிமிஷம் இதுல உட்காந்துட்டு நேற்று பேசுறாங்க. அறிவு திருவிழா, எது பேரு அறிவு திருவிழா. உண்மையில அது உதயநிதி திருவிழான்னு வச்சிருக்கணும். அங்க உட்காந்துட்டு பெரியார் இன்னொரு பெரியார் உருவாயிட்டாருங்க. ஒருத்தன் ஆட்சியில வந்து கலைஞர் மாதிரி உண்டாயிட்டு இருக்காருங்க. இங்கிட்டு கலைஞருக்கு மேல எப்படி தெரியுங்களா? என்னடா கொஞ்சம் ஒரு அடி தூக்கி அடிச்சோம். சரி, அடிக்கிற முதல்ல யாரு? கலைஞருக்கு மேலானவங்க. உதயநிதி நேத்து பிறந்த பிள்ளை. அவங்க பாணியில சொல்றதா இருந்தா இவர் எந்திரிச்சு நிக்கும் போது அவர் கழுவிட்டு இருந்திருப்பாரு. அந்த வயசுல இருந்த அமைச்சர்கள்லாம் உதயநிதி போல வருமா? ஒருத்தர் இவர் தான் அடுத்த ராஜராஜ சோழன். அவர் ஆட்சியில் நாங்க சாவத்தாண்ட செய்யணும். இதுக்கு நீங்க எதுவும் மானங்கட்டு வாழணுங்கிற ஒரு அமைச்சருக்கு
கேட்ட அறிவு திருவிழா, பேருக்கு அறிவு திருவிழா, உதயநிதி போட்டி போட்டி பாடி. இப்ப என்னன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்ல, யாருனாலும் நம்ம மாதிரி பேசிட்டு போவான். எவன் எதிர்கேள்வி கேட்கிற பைத்தியக்கார மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம பதில் சொல்லாம ஒமிட் பண்ணிடுது. கனிமொழியை கூட்டு கேட்கிறாங்கல்ல, சாரா கடையில ஏதோ இளம் விதவிதன்னு சொன்னீங்க மேடம், நோ கமெண்ட்ஸ். ஓடி கோவையில சம்பவம் நடந்துருச்சு, பொண்ணு பிரச்சனை ஆகி போச்சு. சாரா ஆடே ஓடிட்டர்ல அப்படின்னு ஓடிடுது. அப்புறம் சந்திக்க முடியல பத்திரிகையாளர், ஆட்சியில் எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர் ஒருத்தர், இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காம பாருங்க. எங்க அப்பா இருக்கிற பெரிய உருட்டு. அவருக்கு கோயில் மட்டும்தான் தெரியும், கொள்ளையடிக்கதான் தெரியும். அதுல எங்க அம்மா துர்காமாவை கொண்டு கொண்டு ஒரு கோயிலா கூட்டு வர்றதுக்கு மட்டும்தான் வேலை. அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு நான் பாக்கல, நீ பார்க்காம குடும்ப செய்யற, பார்க்காம எந்த பதில் சொல்லக்கூடாது முடிஞ்சா நான் பார்க்கல, அவ்வளவுதான் முடிஞ்சு. அமைச்சர்களும் இங்க இருக்கவங்க எல்லாமே அந்த துறையை பற்றி அவர்களுக்கு தெரியல, மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல. நாம மக்கள் தான், அரசு நல்லரசாக இல்லைன்னா அந்த அரசை அவரை நீக்கிட்டு ஒரு நல்ல அரசை கொண்டு வருவது மக்களோட வேலை. அதனால சாராய கடை வேணுமா வேண்டாமா நம்ம முடிவு செஞ்சு, வேணும்னு சொல்ற வீட்டுக்கு அனுப்பிட்டு வேண்டாம் சொல்றதுனால அந்த ஆட்சியில வேண்டாம் சொல்றவங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறதா ஒரு நல்ல மக்களுக்கான பண்பா இருக்கும். நாங்க மக்கள்கிட்ட தான் திருப்பி திருப்பி சொல்றோம், 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு ஓட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஓட்டும் மதிப்பு வாய்ந்தது, அதனாலதான் ரேட் பிக்ஸ் பண்றேன். ஒவ்வொரு ஓட்டும் மதிப்பு மிக்கது, அதனாலதான் ரேட்டை பிக்ஸ் பண்றேன். 500, 1000, 1500 போட்டு ஆப் கோழி பிரியாணி எப்படியாவது ஓட்ட போட்டு அப்படின்னு வந்து நிக்கிறான். அப்ப இவ்வளவும் கொடுக்குறான்னா அந்த ஓட்டு எவ்வளவு வலி, காசு அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பான், அடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால அள்ளி காசை கொடுத்துட்டு ஆட்சியை மறுபடியும் பிடிக்கணும். அதனால மக்கள் உணர்ந்து நாம் தமிழரோடு துணை நிற்க வேண்டும். நான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிறேன், மறுபடியும் சொல்றேன், இந்த கடையை தொடர்ச்சியாக சட்ட போராட்டத்தின் மூலமாக மூடுவதற்கான ஏற்பாடுகளை நாம் தமிழர் தொடர்ச்சியா செய்யும். யார் எங்களை தூற்றினாலும் போற்றினாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க நல்லவன் சொல்லுங்க, கெட்டவன் சொல்லுங்க, அதெல்லாம் 15 வருஷம் வாங்காத பேர்லாம் கிடையாது. இனிமே வாங்குறதுக்கு எங்களை விட இங்க ஒரு யோகியம் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது, அது எங்களுக்கு தெரியும். அப்படியான நேர்மையான அரசியல் இங்க பண்ண வேண்டிய அவசியமே, அதுக்கு மேல ஒரு நேர்மையான அரசியல் எவனும் பண்றது இல்ல. 4 வருஷம் ஒரு கட்சியில இருந்துட்டாங்க, அவன் கார்ல வெள்ளையும் சொல்லியமா பறக்க ஆரம்பிச்சிடான். 10 வருஷம் இருக்க இன்னும் பஞ்சபரிசி மாதிரியே நின்று இருக்காங்க. இவங்க உண்மையிலே சொந்த காசுல ஒரு 2 லட்சம் ரூபாய் வண்டி வாங்கிடக்கூடாது. என்ன வண்டியில வர ஆரம்பிச்சீங்க, அப்புறம் நீங்களும் அரசியல அவன் 10 வண்டி வாங்கி அவன் திருடன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்புறம் ஓட்டத்துக்கு அவனே போடுற, திருட்டு பேருக்கு ஓட்டு போடுற. அப்ப யோசிச்சு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யுங்க யாருன்னு பார்த்து உங்கள் வாக்குகளை செலுத்தணும். இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு மறுபடியும் வேண்டி கொடுக்குறேன், கொஞ்சம் பாவம் பாருங்க சாமியா, உங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மாசம் மாசம் இந்த மூஞ்சியில வந்து பார்க்க முடியல, ஒரே மூஞ்சிய மாத்தியாவது போங்க, வேற மூஞ்சியாவது பாக்குறோம். உங்களுக்கு இந்த மூஞ்சி, இந்த மூஞ்சிக்கு அந்த மூஞ்சியும் முடியல. ஒரு மனுக்கு எத்தனை மாசம் அலையுது, வேற வேற மனுனா கூட தெரியாது. நாங்களே மனு கொடுக்க, நாங்களே தீ குளிச்சாவ, இதுவா பொழப்பு? கொஞ்சம் கருணை கொடுத்து வாங்குற சம்பளத்துக்கு உங்க பிள்ளை குட்டியை கொஞ்சம் நினைச்சு பார்த்து, அந்த பிள்ளை குட்டியெல்லாம் நாளைக்கு இப்படி அம்மனமா நடு ரோட்ல சண்டை ஓட்டு சரக்கடி சண்டை ஓடாம இருக்கணும்னா நாங்க தான் போராடுறோம் அப்படிங்கறத உணர்ந்து இந்த சாராய கடையை நீக்கிறதுக்கு உடனடியா முயற்சி எடுங்க. கண்டிப்பா நாங்கள் மறுபடியும் நீங்க எத்தனை முறை வேண்டாம்னு சொன்னாலும் உங்களை வந்து பார்த்து நீங்க டைவர்ஸ் பண்ண நாங்க தாலி கட்டிக்கிட்டே இருப்போம். நீங்க மனு விளக்க நாங்க மனு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏனாலும் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நீங்க தான் பிடிச்சா நாங்க தான் போட்டாட்டிங்க மாதிரி எங்களுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டீங்க நீங்க கலெக்டரா, அதனால எங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால ஒரு நல்ல மாத்திரை போடுற மாதிரி சாராய கடை நீக்கிறங்கிற நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு கொடுங்க. இல்ல எங்களை மறக்காம நீங்க இருங்க, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்கள் கட்டாயம் இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருப்போம். கண்டிப்பா இந்த 2 கடை, ஒண்ணு திறக்காத கடையா இருக்கலாம், இது திறந்த கடையில 2 கடைக்கு எதிராக எங்களோட உணர்வு குறையாமல் இந்த போராட்ட களத்தில் நின்று கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.